நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சுடர் இருக்காங்கல்ல, சுடர் வந்து அந்த சொத்து முழுக்க எல்லாத்தையுமே வந்து சாரதா அவங்க இருந்தாங்கல்ல, அந்த அனாதை ஆசிரமத்துக்கு வந்து எழுதி குடுக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா சுடர வந்து அந்த இடத்துலயே தீர்த்து கட்டுறதுக்காக வந்து நம்ம இவங்க மனோ இருக்காங்கல்ல, மனோ வந்து பயங்கரமான திட்டம் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து காலையில் இந்து பிறந்த நாள் அன்னைக்கு வந்து சுடர் வந்து அந்த பத்திரத்தில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம எழில்கிட்ட வந்து காட்டுறாங்க. சார் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்து மேடமுக்கு போய் சேர வேண்டிய சொத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அனாத ஆசிரமத்துக்கு வந்து கொடுக்க போகிறோம். அதனால் வந்து எல்லா இதையுமே வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். நம்ம சைன் போட்டோம்னா அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வேண்டாம் சுடர், இதை வந்து கொண்டு போயிட்டு நம்ம அங்கே அனாத ஆசிரமத்திலே வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடியே சைன் போட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சொல்கிறாங்க. ஓகே சார், நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனம் வரலையா நீ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நீ போய் எழில், நான் வந்து பின்னாடியே வந்துடுறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து வரலை. அவங்க பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு அவங்களோட ரவுடிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, அதை செஞ்சு முடிக்கணும், ஆளை வந்து தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம், யார், எங்கே வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பேர் வந்து சுடர், நான் உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், அவள் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபார்மில் சைன் போடுவா, அந்த நேரத்தில் அவளை குறி வச்சு தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேடம், எங்கிட்ட சொல்லிட்டீங்களே, நாங்கள் வந்து அசால்ட்டாக பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோன்னா பின்னாடியே மனம் வந்து அந்த இடத்துக்கு அனாத ஆசிரமத்துக்கு வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்து ஆவியாக இருக்காங்கள, அவங்களும் வந்துடுறாங்க. கூடயே வந்து தீபா அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே போன உடனேயுமே வந்து எல்லா குழந்தைகளையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்து பிறந்த நாளுக்காக வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கள்ல, எல்லா குழந்தைகளுக்குமே சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடித்த பிறகு அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு, மேடம் இன்றைக்கி வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து பிறந்த நாள், அவங்க இங்கே தான் வந்து வளர்ந்தாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து வந்து நான் இப்போ வந்து இந்த அனாத ஆசிரமத்துக்கே நான் வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டை வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், எத்தனை பேர் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, உங்கள் மனசு இருக்குது, நல்ல மனசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. அடுத்து வந்து நம்ம இவங்க தான் கையெழுத்து போடுறாங்க, நம்ம சுடர் வந்து கையெழுத்து போட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்குள்ள ரவுடிங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போடும்போது கரெக்டாக ஜன்னல் வழியாக அந்த பொண்ணை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அங்கிட்டிருந்து தீபா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஐயையோ, இவங்க வந்து சுடரை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்களே, இதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ரவுடி எங்கே இருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு வந்து சுடர் வந்து கையெழுத்து போட போகிறாங்க. அந்த நேரத்தில் ரவுடி வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம இவங்க தீபா வந்து ரவுடியை வந்து அடித்து தள்ளி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து கையெழுத்து போட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.